ரஞ்சித்தோட டிரெக்ஷன்ல ரஜினிகாந்த் நடிக்கிற படத்துல பாத்தீங்கன்னா அட்டகத்தி தினேஷும் கலையரசனும் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ் வந்து கிரியேட் ஆகிட்டே இருந்தது. கலையரசன் கிட்டே நான் வந்து கேட்டேன், இந்த படத்துல வந்து நீங்க நடிக்கிறீங்களாமே, உங்க ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் இந்த படத்தை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காரு, பார்த்துடலாம். சார், உரிமையின் படத்துல உங்களுடைய கதாபாத்திரம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். உரிமையில் வந்து நான் ஒரு மெயின் ஆன்டகனிஸ்டாக நடிச்சிருக்கேன். என் கேரக்டர் பேர் ஜான் கிறிஸ்டோஃபர். ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ மாதிரி. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். கொஞ்சம் ஆக்டிங்க்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்தது, பண்ணியிருக்கேன். நல்லா வந்திருக்கு, பார்ப்போம். ஸோ எல்லாருமே வந்து ஆவலாக வந்து எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா வந்து ரஜினி சார் படத்தில் நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. சொல்லுங்களேன் அதை பற்றி கொஞ்சம். கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, கிடச்சா நல்லாயிருக்கும். பட் இன்னும் ஒரு அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன்லாம் வரல. பட் தெரில இருக்கா இல்லையான்னு எனக்கே கேட்கும்போதெல்லாம். என்ன சார் இருக்கா இல்லையான்னு சொல்கிறீங்க? எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் தான் வந்து அந்த படத்தில் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டான ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. இல்லை தெரிலங்க, ஒன்றும் கன்ஃபர்மேஷன் வரல. பட் ஆனால் மேபி இருக்கலாம். இருக்கலாம்னா இருக்கு, இருந்தால் இருக்கலாம், இல்லையா இல்லை தெரில. ஆனால் இன்னும் சொல்லலை. பட் ஆனால் அஃபிஷியலாக எதுவும் சொல்லலை. பட் தெரில, மேபி. ஸோ உங்களுடைய ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். ராஜா மந்திரின்னு ஒரு படம் முடிஞ்சிச்சு, ஷூட்டு ஹீரோவாக பண்ணியிருக்கேன். நானும் காளி வெங்கடானும் நடிச்சிருக்கோம். உஷா கிருஷ்ணன் டேரக்டர், பிஜி முத்தியா சார் சினிமாட்டோகிராஃபர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் காலக்குத்துணி ப்ரெசென்ட்டாக ஒரு படம் போயிட்டுருக்கு. சைனான்னு ஒரு படம் ஷூட் பண்ணியிருக்கு, முருகதாசரோட அசோசியேட் பண்ணியிருக்காரு. அபிநந்தன் கேமரா. அப்புறம் ஜின்னுன்னு ஒரு ஹாரர் மூவி முடிஞ்சிருக்கு. இப்போ உரிமைன்னு இருக்குது. ஸோ 4-5 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது லைனப்பில். மக்கள் கடவுள்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான். தேங்க்யூ சார், ஆல் தி பெஸ்ட்.